அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாள் வீடியோ போடல. காரணம் லேப்டாப் இஷ்யூவா இருந்தது. இதுக்கப்புறம் வீடியோஸ் கன்டினியூஸா இருக்கும். அதுல நான் ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி. இத பொதுவா வந்து எல்லா எக்ஸாம்லயுமே வந்து ஒரு 10 கேள்விகள் கட்டாயம் கேட்டுர்றாங்க. பட் ஆனா இந்த ஏரியாவ ஸ்கோர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல வந்து இந்த டெர்ம் என்ன அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அத தாண்டி எதுவுமே இல்ல இதுல. ஜஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க காதுல வாங்குங்க. ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெர்ம் நான் என்ன சொல்லப் போறேன்னா, மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னா என்ன? எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்கேஜ்மென்ட்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயதார்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 2 பேர் சேர்றது. டிஸ்என்கேஜ்மென்ட்னா விலகுறது. ஓகேங்களா? மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட்னா என்ன? அப்படின்னா ஒழுக்க விலகல். அதாவது அவங்களுடைய மாரல் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சம்டைம் விலகிடுவாங்க. அப்படி இங்க நல்லா பாருங்க. மாரல் ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒரு மதிப்பு இருக்கும். ஆனா, அதுல இருந்து அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு தவறான வேலைய செய்வாங்க. தவறான வேலைய செஞ்சுட்டு அத வந்து நியாயப்படுத்துவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தவறான வேலைய செஞ்சுட்டு, அத கில்ட் ஃபீலிங் இல்லாமயே அத நியாயப்படுத்திட்டு, அவன் மனசுல ஒரு குழப்பம் ஏற்படும். அதுதான் மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒருவர் தனது ஒழுக்க நெறிகளை தற்காலிகமாக புறக்கணித்து, அதாவது ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. தற்காலிகமா புறக்கணிச்சுருவாங்க. தற்காலிகமா புறக்கணிச்சுட்டு, தவறான செயல செஞ்சாலும், குற்ற உணர்வு இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மனநிலைக்கு பேரு தான் மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இங்க பாருங்க, ஐ அம் டூயிங் சம்திங் ராங். நான் வந்து ஏதோ தப்பு செய்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அத நியாயப்படுத்த பார்ப்பாங்க. ஐ அம் டூயிங் திஸ் ஃபார் குட் பர்ப்பஸ். இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் இத செய்றேன் அப்படிம்பாங்க. சிகரெட் பிடிப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனால தான் இத நான் செய்றேன்பாங்க. செய்றது தப்பு. ஆனா அத நியாயப்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க செய்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அத நியாயப்படுத்துவாங்க. ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமயே அத நியாயப்படுத்துவாங்க. அப்போ அப்படி அப்படிலாம் ஈடுபட்டாங்கன்னா, அதுக்கு பேரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ எப்படி எப்படிலாம் டைப்பா அவங்கள டிஸ்என்கேஜ்மென்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சமூக நலனுக்காக செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கு பேரு மாரல் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். மாரல் ஜஸ்டிஃபிகேஷன்னா சமூக நலனுக்காக நாங்க அத செஞ்சோம் அப்படிம்பாங்க. அதுக்கு பேரு மாரல் ஜஸ்டிஃபிகேஷன். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஃபமிஸ்டிக் லேபல் பண்ணுவாங்க. யூஃபமிஸ்டிக் லேபல்னா என்னன்னா, பொதுவா பிளசன்ட்டான வார்த்தைய, சாஃப்ட்டான வார்த்தைய யூஸ் பண்ணி அவங்க செஞ்ச தப்ப மறைக்க பார்ப்பாங்க. அதுதான் யூஃபமிஸ்டிக் லேபல். ஃபார் எக்ஸாம்பிள் கரப்ஷன், ஊழல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஊழல் பண்ணல, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படிம்பாங்க. இப்ப கரப்ஷன வந்து அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு தான் யூஃபமிஸ்டிக் லேபலிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் கம்பேரிசன் பண்ணுவாங்க. அது என்ன அட்வான்டேஜஸ் கம்பேரிசன் அப்படின்னா, அவங்கள விட நான் கம்மியா தான் செஞ்சேன். அவங்கள விட நான் கம்மியா தான் தவறு செஞ்சேன். அப்படின்னா அதுக்கு பேரு அட்வான்டேஜஸ் கம்பேரிசன். அப்புறம் இத பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிய டிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. அது என்ன டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னா, மேலதிகாரி சொன்னாரு, மேனேஜர் சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன் அப்படின்டுவாங்க. அவங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறதுக்காக மேலதிகாரி சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொன்னு பாருங்க அதுக்கு மேல, டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா நானும் செஞ்சேன். அப்டின்னா அதுக்கு பேரு டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? இப்ப சில பேரு சில காரணத்த சொல்லுவாங்க. டிஸ்டார்ட்டிங் கான்சிக்வென்ஸ் அப்டிம்பாங்க அதுக்கு பேரு. அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லங்க. அதனால தான் இத செஞ்சேன் அப்டிம்பாங்க. அதுக்கு பேரு டிஸ்டார்ட்டிங் கான்சிக்வென்ஸஸ். அந்த பிரச்சனைய வந்து டிஸ்டார்ட் பண்ணி விட்டுறது. அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. அதனால நான் செஞ்சேங்கிறது. அடுத்து டீஹியூமனைசேஷன். "ப்பா அந்த ஆளுங்களுக்கெல்லாம் இரக்கமே காட்டக்கூடாதுப்பா. அதனால தான் நான் இப்டி செஞ்சேன்" அப்டிம்பாங்க. செஞ்சது தப்பு. புரியுதுங்களா? அதுக்கு பேரு டீஹியூமனைசேஷன் அப்டின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்புறம் பொதுவா எல்லாருமே செய்வோம்ல, நம்ம தப்பு பண்ணிட்டா, அவரால தான் நடந்தது அப்படின்னா, அதுக்கு பேரு பிளேமிங் த விக்டிம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படியே போயிட்டு இருந்தா எப்படிதான் புரியுது? மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட்னா என்னன்னா, அவங்க அவங்களுக்கு செய்யறது தப்புன்னு தெரியும். இருந்தாலும் நோபல் ரீசன சொல்லி அத மறைக்க பார்ப்பாங்க. உயர்ந்த காரணம் கொண்டு அத ஞாபகப்படுத்துவாங்க. செய்றான். ஓகே. தப்பான வேலைய செஞ்சுட்டு அத நியாயப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? இதுதான் மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கொஸ்டின் கேட்கலாம். இப்போ லீடர் வந்து சொல்றாரு. அவங்க வேலையாட்கள பார்த்து எம்ப்ளாயிய பார்த்து சொல்றாரு. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறுவனத்த காப்பாத்தணும் அப்படின்னா, வரக்கூடிய இந்த கஸ்டமர்ஸ் எல்லாரையும் ஏமாற்ற வேண்டி இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல பிளேஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட். செய்றது தப்பு. கஸ்டமர ஏமாத்துறது தப்பு. ஆனா, அவரு என்ன சொல்றாரு? நிறுவனத்த காப்பாத்த போறேன் அப்படின்னு ஒரு உயரிய காரணத்த சொல்றாரு. இது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன்ல குடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ தவற சரி என்று நியாயப்படுத்துவது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட். ஓகேங்களா? தவறான செயல சரியானது போல நியாயப்படுத்திக் கொள்வது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட். அப்புறம் தவறு செஞ்சுட்டதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்வே இருக்காம இருக்கணும். குற்ற உணர்வு வராம இருக்கணுங்கிறதுக்காக அத தன்ன தானே நியாயப்படுத்திக்கிறாங்கல்ல, அதுக்கு பேரு தான் மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட். இப்படி உங்கள சுத்தி எத்தன பேரு மாரல் டிஸ்என்கேஜ்மென்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? இந்த வேர்ட் புரிஞ்சுதுன்னு நெனைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.